வணக்கம். நீதிமன்ற செய்திகள். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசம் மூலம் தீர்ப்பதை நோக்கமாக கொண்டு தேசத்திற்கான சமரசம் என்ற தலைப்பில் ஜூலை 1 முதல் செப்டம்பர் 30, 2025 வரை 90 நாட்கள் நாடு தழுவிய பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. இந்திய உச்சநீதிமன்றத்தால் தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் மாண்புமிகு உயர்நீதிமன்றங்கள், மாவட்ட மற்றும் தாலுகா நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசம் மூலம் தீர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் தங்கள் வழக்குகளை சமரசத்தின் மூலம் தீர்த்து கொள்ள விரும்புவோர் மாண்புமிகு உயர்நீதிமன்ற வழக்குகளுக்கு அதன் பதிவாளர் நீதித்துறை அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நீதிமன்ற வழக்குகளுக்கு அதன் செயலாளர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கும் கடிதம் மூலம் தங்கள் வழக்குகளை சமரசத்திற்கு அனுப்ப கோரலாம். அந்த வழக்குகளை அந்த வழக்கு தொடர்புடைய பட்டியலில் உள்ள நீதிபதி, நீதித்துறை அதிகாரியின் முன்பு சிறப்பு சமரச மையத்திற்கு பரிந்துரைக்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் பட்டியலிடப்படும். அதன் பிறகு சமரச மையத்திற்கு அனுப்பப்படும். சமரசத்திற்கு பரிந்துரைக்கப்படும் வழக்குகள் திருமண தகராறுகள், விபத்து வழக்குகள், குடும்ப வன்முறை வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், வணிக தகராறுகள், சேவை மற்றும் தொழிலாளர் வழக்குகள், சமரசம் செய்யக்கூடிய குற்றவியல் வழக்குகள், நுகர்வோர் தகராறுகள், கடன் மீட்பு வழக்குகள், பாகப் பிரிவினை வழக்குகள், ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றும் வழக்குகள், நிலம் கையகப்படுத்துதல் வழக்குகள், சமரச தீர்வு கூறுகளை கொண்ட அனைத்து வழக்குகள் மற்றும் பிற பொருத்தமான உரிமையியல் வழக்குகள் வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: தமிழ்நாடு சமரச மையம், உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை. தொலைபேசி எண் 0442530151 25301271. ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட சமரச மையம், அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம். கடலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் கேலிவதை தடுப்புச் சட்டம் தொடர்பான சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 11/7/2025 அன்று கடலூர் பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த முகாமில் கடலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு என் ரமேஷ் அவர்கள் கேலிவதை தடுப்பு சட்டம் குறித்து அடிப்படை சட்டங்கள் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்தும் விளக்கி பேசினார். இந்த நிகழ்வில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியல் வழக்கறிஞர் திரு விமல்ராஜ், சட்ட தன்னார்வலர் திரு ஜெயக்குமார், கல்லூரியின் துணை முதல்வர், பேராசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆதரவற்ற கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத்துக்களின்படி சட்ட அடையாளத்தை வழங்குவதற்கும் சமூக நல அணுகுமுறையை எளிதாக்குவதற்கும் ஒரு மையப்படுத்தப்பட்ட தேசிய பிரச்சார திட்டத்தை தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு இயற்றியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள குழுவில் நீதிபதி, காவல்துறையினர், அரசு மருத்துவர்கள், தன்னார்வலர்கள், கல்வித்துறையினர், வருவாய்த்துறையினர், காப்பக நிர்வாகிகள் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவின் ஆலோசனை கூட்டம் நாகர்கோவில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலக கூட்டு அரங்கில் கடந்த 4/7/2025 அன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி உதயசூர்யா அவர்கள் பேசுகையில், பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற சாலைகள் மற்றும் பராமரிப்பு இல்லங்களில் வசிக்கும் குழந்தைகளுக்கு அரசின் அங்கீகாரம், நலத்திட்ட உதவிகள் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்வதே இந்த குழுவின் நோக்கமாகும். அந்த குழந்தைகளுக்கு ஆதார் அடையாள அட்டை பதிவு செய்து பிறப்புச் சான்றிதழ் பெற்றுக் கொடுத்து இதுவரை பள்ளி செல்லாதவர்களை பள்ளியில் சேர்த்தல் ஆகியவையும் சேர்த்து முக்கிய பணிகளாக மேற்கொள்ளப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கண்ட குழந்தைகள் தொடர்பான விவரங்களை அறிந்தவர்கள் 046522911744 என்ற எண்ணில் தெரிவிக்கலாம். உங்கள் தகவல் ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும் என்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், வழக்கறிஞர்கள், சட்ட தன்னார்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளத்தில் உள்ள தனியார் கல்லூரிக்கு செல்லும் சாலை சேதமடைந்துள்ளது என்றும், இதனால் கல்லூரிக்கு வாகனங்களில் செல்பவர்கள் அந்த சாலையை பயன்படுத்தும் போது சிரமம் ஏற்பட்டு வருவதாகவும், அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாகவும் கல்லூரியின் முதல்வர் தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வரும் நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்.
அந்த மனுவின் மீது மக்கள் நீதிமன்ற தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திருமதி AKK ரஜினி அவர்கள் விசாரணை நடத்தி சேதமடைந்த சாலையை சீரமைக்க கால அவகாசம் வழங்கியதோடு பணிகள் முடிவடைந்த பின்னர் புகைப்படத்துடன் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தாமரைக்குளம் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். அதன் பேரில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் சாலை சீரமைக்கப்பட்டது. இதனையடுத்து சாலை சீரமைப்பு தொடர்பான புகைப்படங்களுடன் கூடிய அறிக்கையை பேரூராட்சி அதிகாரிகள் மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். ஈரோடு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு பாலின சமத்துவம் மற்றும் உள்புகார்கள் குழுவின் சார்பில் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பது குறித்து மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு கருத்தரங்கு நஞ்சனாபுரத்தில் உள்ள கொங்கு அறிவியல் கல்லூரியில் கடந்த 28/6/2025 அன்று நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் ஈரோடு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி சமீனா அவர்கள் தலைமை வகித்து பாலியல் துன்புறுத்தல் எதிர்ப்பு கொள்கையை செயல்படுத்துவதற்கான பாலின நடுநிலை அணுகுமுறையை மற்றும் ஆரோக்கியமான பணிச்சூழலை உருவாக்குவதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கு குறித்து விளக்கி பேசினார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி அவர்கள் இது குறித்து பேசுகையில், பெண்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் கல்வி, பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் இன்று வரை தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக உள்ளது என்றும் நம்முடைய மாநிலத்தில்தான் தொழிற்சாலைகளில் 41% பெண்கள் முறையாக பதிவு பெற்று பணியாற்றி வருகிறார்கள் என்றும் ஒவ்வொரு நிறுவனத்திலும் பெண்கள் மீதான வன்முறையை தடுக்கும் விதமாக பாதுகாப்பு குழு அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும் என்றும் பெண்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுவதோடு தங்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்த்து போராடுபவராகவும் இருக்க வேண்டும் என்றும் பேசினார். இதனைத் தொடர்ந்து பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு எதிரான அதிகாரம், கலாச்சாரம், பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றம், ஆரோக்கியமான பணி சூழலை உருவாக்குவதில் ஆண்கள் மற்றும் பெண்களின் பங்கு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் கருத்தாளர்கள் பேசினார்கள். இந்நிகழ்வில் மாவட்ட நீதிபதி திருமதி சுகந்தி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி சுஜாதா, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி ஸ்ரீவித்யா, வருவாய்த்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசருமான மாண்புமிகு நீதியரசர் திரு சுப்பிரமணியன் அவர்களின் உத்தரவின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 13/9/2025 அன்று மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை தொடர்பான வழக்குகள், வங்கிக் கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடியும் வழக்குகள் மட்டும், மன வாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வுகால பணல்கள் சம்பந்தமான பிரச்சினைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கிக் கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளாலேயே முற்றுப்பெற்று விடுகின்றன. உரிமையியல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்ட நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. மேற்கண்ட முறையில் தீர்வு வழக்குகளுக்கு அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்கண்ட தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இருதரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பது இல்லை.
இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காடிகளுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 13/9/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய சட்ட தகவல்கள் நிகழ்ச்சியில் சமரச விழிப்புணர்வு குறித்து பார்க்கலாம். பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பது நாகரிகத்தின் அடையாளமாகும். சமரசம் என்பது நம் நாட்டில் தொன்று தொட்டு பல்வேறு முறைகளில் கையாளப்பட்டு வந்தது. நமது கிராமங்களிலும் பழங்குடி பகுதிகளிலும் தொடர்ந்து வந்தது. நீதிமன்ற முறையை பொறுத்தமட்டில் உரிமையியல் நடைமுறை சட்ட தொகுப்பு பிரிவு 89 கீழ் சமரசம் மற்றும் பிற மாற்றுமுறை தீர்வு முறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் சமரச முறைக்கு பின்னால் உள்ள கோட்பாடுகள் மற்றும் நோக்கங்கள் போற்றுதற்குரியவை. பிரச்சனையை எளிய முறையில் அணுகுதல், தரப்பினர்களின் முக்கிய பங்கு, உடன்விளை தீர்வுகள், ஆராய்ந்து முடிவெடுத்தல் முறைகளை தேவைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளல், உறவுகளை காக்க அல்லது நண்பர்களாக பிரிய உதவுதல் என இதன் சீரிய பண்புகள் தனித்துவம் வாய்ந்தவை. இதனால் சமூகத்தில் நல்லிணக்கமும் முரண்கள் பல்கை பெருகாமலும் இருக்கும். சமரசம் ஒரு நல்ல மாற்றுமுறை தீர்வு முறையாக வளர்ந்து வருகிறது. நாட்டில் சமரச தீர்வு முறையை அமல்படுத்த உச்சநீதிமன்றம் சமரச மற்றும் இணக்கமுறை தீர்வு குழுவை ஏற்படுத்தியுள்ளது. சமரசர்களும் வழக்கனுப்பும் நீதிபதிகளும் சமரசத்தில் இன்றியமையா பங்களிக்கின்றனர். 1999 ஆண்டு திருத்தத்தின்படி உரிமையியல் நடைமுறை சட்ட தொகுப்பு பிரிவு 89 படி இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில்தான் கடந்த 9/4/2005 அன்று அப்போதைய மேதகு தலைமை நீதிபதி திருவாளர் மார்க்கண்டேய ஹச்சு அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் திருவாளர் ஸ்ரீ ராம் பஞ்சு மூத்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு சமரச மற்றும் இணக்கமுறை மையம், தமிழ்நாடு மீடியேஷன் அண்ட் கன்சிலியேஷன் சென்டர் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த தீர்வு மையத்தின் 1ஆம் ஆண்டு விழாவில் இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் 4/9/2006 அன்று பங்கேற்று சிறப்புரை ஆற்றியுள்ளார்கள். இந்த சமரச மையம் பல்வேறு வழக்குகளில் சமரசமான முறையில் வழக்காடிகளுக்கு பெருமளவில் சேவை செய்து வருகிறது. சமரசம் எப்படி செய்வது என்பதை தொழில்நுட்ப ரீதியாக அறிந்து கொள்ளும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக பணிபுரிபவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பொருட்டு ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் இருந்து திருமதி கீதா ரவீந்திரா மற்றும் அவர்களுடைய குழுவின் மூலமாக சில வழக்கறிஞர்களுக்கு சமரச பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்தியாவில் சமரச பயிற்சி அளிப்பதற்காக இந்திய உச்சநீதிமன்றத்தில் சமரச மற்றும் இணக்கமுறை திட்டக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டு அதன் கீழ் அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்கள் மூலமாக அந்தந்த மாநிலத்தில் உள்ள நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் ஏனைய வகையைச் சார்ந்தவர்களுக்கும் 40 மணி நேர சமரச பயிற்சி தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. தற்போதைய பட்டியல் அடிப்படையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் 35 சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்களும் 368 நீதித்துறை அதிகாரிகளும் 1609 வழக்கறிஞர்களும் சமரச பயிற்சி பெற்று நல்லதொரு செயலில் தங்களது அர்ப்பணிப்பை செலுத்துகிறார்கள். தமிழ்நாடு சமரசம் மற்றும் இணக்கமுறை மையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் சமரச மையங்கள் தோற்றுவிக்கப்பட்டு இயங்கி வருகின்றன. சென்னையை பொறுத்தவரையில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்திற்கு ஒரு சமரச மையமும், குடும்ப நலன் வழக்காடிகளுக்காக ஒரு சமரச மையமும் மற்றும் தொழிலாளர் பிரச்சனைகளுக்காக ஒரு சமரச மையமும் இயங்கி வருகின்றன. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு சமரச மையம் ஆக மொத்தம் 38 சமரச மையங்கள் தற்போது இயங்கி வருகின்றன. சமரசம் என்றால் என்ன? வழக்கு தரப்பினர்கள் தங்களுடைய முரண்பாடுகளை நேரடியாக சமரசர் முன்னிலையில் பேசி சுமூகமான தீர்வு காண்பதே சமரசமாகும். சமரச நிகழ்முறை. சமரசத்தில் தரப்பினர்களுக்கிடையேயான முரண் தீர்க்க சமரசர் ஒரு கட்டமைப்பான நிகழ்முறையை கடைபிடிக்க வேண்டும். இதை 4 நிலைகளாக பிரிக்கலாம்.
1. துவக்க உரை. 2. அனைத்து தரப்பினர்களின் கூட்டு பேச்சு. 3. தரப்பினருடன் தனித்தனி பேச்சு. 4. முடிவு. இந்த நிகழ்முறைகளை இயல்பாகவும் உகந்த முறையிலும் பயன்படுத்தும் பொழுது பேச்சுவார்த்தையின் போக்கு சீராக கீழ்க்கண்டவாறு முன்னேறும். அறிமுகமாதல், பிரச்சனை என்னவென்று அறிதல், தரப்பினரின் பிரச்சனைக்கான காரணம், அவர்களின் நீண்ட நாள் நலன் என்ன என்று அறிதல், சரியான பிரச்சனை என்ன என வரையறுத்தல், என்னென்ன தீர்வுகள் என கண்டறிதல், தீர்வுகளை மதிப்பீடு செய்தல், தீர்வை எட்டுதல் அல்லது எட்டாமல் போதல். மேற்கண்டவாறு ஒவ்வொரு படியாக சமரசத்தை நகர்த்துதல் இன்றியமையாதது. சமரசத்திற்கு உகந்த வழக்கு வகைகள். வியாபாரம் சம்பந்தமான அனைத்து வகையான வழக்குகள், ஒப்பந்தங்கள், ஏற்றதை ஆற்றுதல், ஒப்பந்தம் மீறல், பொருட்கள் அனுப்புவோர் வாங்குவோருக்கு இடையேயான வழக்குகள், வங்கிகளுக்கும் நுகர்வோருக்குமான வழக்குகள், கட்டுமான நிறுவனங்கள், அவர்களின் நுகர்வோர்கள் சம்பந்தமான வழக்குகள், நிலச்சுவாந்தார்கள் அல்லது கட்டிட உரிமையாளர்கள், வாடகைதாரர்கள் வழக்கு, காப்புறுதி வழக்குகள், உறவுகள், உறவு முறிவால் எழும் எல்லா வழக்குகளும், குறிப்பாக மனமுறிவு, பராமரிப்பு தொகை, குழந்தைகள் பாதுகாப்பு முதலிய வழக்குகள், பாகப்பிரிவினை, சொத்து பிரித்தல், சக உரிமையாளர்களின் வழக்குகள், பங்குதாரர்கள் வழக்குகள், உறவுகள் தொடர வேண்டிய நிலையிலுள்ள வழக்குகள், அதாவது அக்கம் பக்கத்தவர் வழக்குகள், பணியாளர் வழக்குகள், நிறுவன வழக்குகள், சங்கங்கள் சம்பந்தமான வழக்குகள், குடியிருப்போர் நலச் சங்கங்கள் முதலிய வழக்குகள், உரிமையியல், தீங்கியல் சட்ட வழக்குகள், விபத்து இழப்பீட்டு வழக்குகள், அனைத்து நுகர்வோர் வழக்குகள், விற்பனையாளர், முகவர், சேவையாளர் முதலியோர் வழக்குகள். சமரசம் எங்கு எப்படி மேற்கொள்ளலாம்? அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் சமரச மையங்கள் செயல்படுகின்றன. நிலுவையில் உள்ள உங்கள் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ சமரச மையத்திற்கு அனுப்ப கோரலாம். அனைத்து மையங்களிலும் உள்ள பயிற்சி பெற்ற சமரசர்கள் சமரச பேச்சுவார்த்தைக்கு ஏதுவாக உங்களை வழிநடத்துவர். உங்களின் முடிவுதான் இறுதியானது. சமரசர் முன்னிலையில் நீங்களே எதிர்த்தரப்புடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலாம். இதில் உங்கள் வழக்கறிஞரும் பங்கு கொண்டு உங்களுக்கு உதவலாம். இச்செயல்பாடுகள் உங்கள் வழக்கை எந்த வகையிலும் பாதிக்காது. சமரசம் ஏற்படவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வழக்கை நீதிமன்றத்தில் தொடரலாம். சமரசர்கள் என்ன செய்வார்கள்? முதலில் சமரசத்தை பற்றி தெளிவாகவும் வழக்கை முடித்து கொள்வதில் உள்ள நன்மைகளையும் எடுத்து கூறுவர். சகஜமான, சுமூகமான, வசதியான சூழ்நிலையை ஏற்படுத்துவர். தரப்பினர்களிடையே நேரடியான, உண்மையான, தேவையான பேச்சுவார்த்தை நிகழ உதவுவர். தரப்பினர்களின் உணர்வுகள், தேவைகள், எதிர்காலம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்படும். தரப்பினர்கள் மற்றவர்களுடன் பேசி இணைந்து செயல்பட்டு தம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள, பெற்றுக்கொள்ள உதவுவர். சமரசத்தின் பயன்கள். உங்கள் வழக்குகளுக்கு சமரச மையத்தில் சுமூகமான தீர்வு காணப்பட்டால் முழு நீதிமன்ற கட்டணத்தையும் திரும்ப பெறலாம். உங்கள் பிரச்சனைகளை நீங்களே விரைவாக கையாண்டு சுமூகமான தீர்வுகளை கட்டணம் ஏதுமின்றி காண முடியும். சமரச மையத்தில் நடைபெறும் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் எவ்வகையிலும் பதிவு செய்யப்பட மாட்டாது, இரகசியம் காக்கப்படும். சமரசத்தில் நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகள் ஒருவருக்கு எதிராக சாட்சிகளாக பயன்படுத்தப்பட மாட்டாது. மிக எளிய முறையில், வேகமாகவும் பண விரயமில்லாமலும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தீர்வுகளை காண சமரசம் உதவுகிறது. இரு தரப்பினருக்கும் வெற்றி என்ற நிலை உருவாகும். சமரச மையத்தில் காணப்படும் தீர்வே இறுதியானது. இதற்கு மேல்முறையீடு கிடையாது. சமரசத்தில் வழக்கு தரப்பினர்களின் பங்கு. துன்பம் உறவரினும் செய்க, துணிவாற்ற இன்பம் பயக்கும் வினை. குறள். சமரசம் முழுவதும் தரப்பினர்களால், அவர்களுக்காக, அவர்களால் முன்னெடுத்து நடத்தப்படுவதால் இதில் அவர்களின் பங்கே தலையாயது. அவர்களுக்கு வழக்கறிஞர்களும் சமரசர்களும் உதவுவர். சமரசத்தில் பகை, பிடிவாதம் பார்க்காமல் தனக்கு உகந்த தீர்வை எட்டுவதில் நாட்டம் காண வேண்டும். தங்களுடைய எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். எதிர்த்தரப்பினர்தான் என்றாலும் அவர்களுடன் உடனுழைத்தல் மட்டுமே சமரசத்தில் வெற்றி காண முடியும் என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். உதவிக்கு தேவைப்படின் வழக்கறிஞர்களை நாட வேண்டும். சமரசத்தில் தகவல்களை பரிமாறுவதும் முறையான பேச்சுவார்த்தை நடத்துவதும் எதிர்த்தரப்பினரின் நிலையை உணர்ந்து கேட்டு செயல்படுவதும் அவசியம். சமரசர் மீது நம்பிக்கை அவசியம். சமரசத்தில் எட்டப்படும் ஒப்பந்தம் இறுதியானது என்பதை அறிந்து தீர்வு காண அனைத்து ஒத்துழைப்பையும் நல்க வேண்டும்.
சமரசம் சம்பந்தப்பட்ட வழக்குகள். சேலம் வழக்கறிஞர் சங்க வழக்கில் மாற்றுமுறை தீர்வுக்கான தேவைகள், சமரசத்தின் நன்மைகள் மற்றும் உரிமையல் சட்டப்பிரிவு 89 நிலைக்கத்தக்கது என்பவை வரையறுக்கப்பட்டுள்ளன. ஏஆர் 2005 SC 3353. ஆப்கான் வழக்கில் பிரிவு 89 கீழ் அனைத்து வழக்குகளும் சமரசம் முதலிய மாற்றுமுறை தீர்வுக்கு கண்டிப்பாக அனுப்பப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. 2010 8 SCC 24. அசாம் மாநிலம் எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் சமரசத்தின் எல்லைகள் விரிவாக்கப்பட்டு 2 மாநிலங்களின் பிரச்சினைக்கு அசாம் மற்றும் நாகாலாந்து எல்லை பிரச்சினை சமரச தீர்வு காண உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. OS நம்பர் 2/1988, உத்தரவு நாள் 20/8/2010. மோதிராம் வழக்கில் சமரச முயற்சியில் ரகசியம் காக்கப்படுதலின் அவசியம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. CA நம்பர் 1095/2008, உத்தரவு நாள் 7/12/2010. திரிபுர சுந்தரி எதிர் நாராயணன் மற்றும் பலர் என்ற வழக்கில் தமிழ்நாடு நீதிமன்ற கட்டண சட்டம் பிரிவு 69A கீழ் சமரசத்தில் முடிக்கப்படும் வழக்குகளில் முழு நீதிமன்ற கட்டணம் திருப்பியளிக்கப்படும் என உறுதி செய்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. CS நம்பர் 970/2009. சமரச ஆத்திச்சூடி. முரண்பாடு இயல்பு. தீர்வோடு பிறக்கும் முரண். சமரசம் நாடு. நேரடி தொடர்புகள். உள்மனம் திற. கடுஞ்சொல் தவிர். தேவையறிந்து நிலைகொள். மாற்றான் நிலை மனதில் கொள். இணைந்து செயல்படு. வழக்கறுத்து அமைதி கொள். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க DD தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.